இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோஸ். முதல்ல ரொம்ப கம்பீரமா இருக்காரு இல்ல, அவர்தான் மாபெரும் மன்னர் கிருஷ்ணதேவராயர். அவருக்கு பக்கத்துல பார்க்கவே ரொம்ப புத்திசாலியா தெரியறாரே, அவர்தான் நம்ம தெனாலிராமன். தெனாலி ரொம்ப ஸ்மார்ட் மட்டும் இல்ல, பயங்கர ஃபன்னியான ஆளு கூட. சூப்பரா ஜோக்ஸ்லாம் அடிப்பாரு. அதனாலதான் ராஜாவுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவையில எல்லார் முன்னாடியும் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னன்னா, யார் ஒருத்தர் அரண்மனை தோட்டத்துல 100 தென்னை மரங்களை மிகச் சரியா நட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பரிசு 100 பளபளப்பான தங்க நாணயங்கள். வாவ்! இத கேட்டதும் அங்கிருந்த மத்த அவைப்பாளர்கள் எல்லாருக்கும் ஆசை தாங்கல. பரிசு ஜெயிச்சே ஆகணும்னு மத்தவங்க எல்லாரும் தோட்டத்தை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. ஆனா நம்ம தெனாலிராமன் மட்டும் எதுவுமே பண்ணாம ரொம்ப கூலா ஒரு சின்ன புன்னகையோட நிக்கிறாரு. சரி, ஒரு பக்கம் எல்லாரும் அவசரமா வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம தெனாலி என்ன செஞ்சாரு வாங்க பாக்கலாம். அவரோட கருவிகளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவர் கொண்டு வந்தது ஒரு மண்வெட்டி இல்லவே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு நீளமான கயிறையும் ஒரு சின்ன குச்சியையும் கொண்டு வந்தாரு. இதுலதான் ஒரு பெரிய வித்தியாசமே இருந்துச்சு. மத்தவங்க எல்லாரும் வேகமா வேலை செய்யணும்னு அவசரமா குழிகளை தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா தெனாலிராமனும் முதல்ல பிளான் பண்ணாரு, நிதானமா யோசிச்சு வேலை செஞ்சாரு. தெனாலி இப்படி கயிறை வச்சு அளந்துட்டு இருக்கிறத பார்த்து மத்த அவைப்புலவர்கள் எல்லாம் ஹாஹா இவன் என்ன பண்றான் பாருன்னு சொல்லி கேலி செஞ்சு சிரிச்சாங்க. ஆனா நம்ம தெனாலி அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. தன்னோட வேலையில மட்டும்தான் கவனமா இருந்தாரு. சரி, எல்லாரும் தெனாலிய பார்த்து சிரிச்சாங்க. இப்போ பொழுது சாஞ்சிடுச்சு. மன்னர் எல்லாரோட வேலையும் பார்க்க தோட்டத்துக்கு வர்றாரு. இப்போதான் கதையோட கிளைமேக்ஸ். யார் ஜெயிக்க போறாங்க? முதல்ல மத்தவங்க நட்ட மரங்களை பாக்குறாரு ராஜா. அத பார்த்ததும் அவருக்கு முகமே சுருங்கிடுச்சு. அடடா, மரங்கள் எல்லாம் ஒரே குழப்பமா கோணல் மாணலா ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிட்டு நிக்குது. இப்படி இருந்தா இந்த மரங்கள் எப்படி நல்லா வளரும் இல்லையா? ஆனா அடுத்ததா தெனாலி நட்ட மரங்களை பார்த்ததும் ராஜாவோட முகம் அப்படியே பிரகாசமாயிடுச்சு. வாவ்! எல்லா மரங்களும் எவ்வளவு அழகா ஒரே நேர்கோட்ல சரியான இடைவெளியில கச்சிதமா இருந்துச்சு பாத்தீங்களா? பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. தெனாலி ரொம்ப அழகா சொல்றாரு. நான் இன்னைக்கு இந்த மரங்களை நடுவத பத்தி மட்டும் யோசிக்கல. இந்த மரங்கள் வளர்ந்து பெரியதானதும் இப்படி இருக்கும், அதோட எதிர்காலத்தை பத்தியும் நான் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பாத்தீங்களா தெனாலியோட பிளான் எவ்ளோ சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. ஸ்டெப் 1 தோட்டத்தை சரியா அளந்தாரு. ஸ்டெப் 2 மரங்களை நட வேண்டிய சரியான இடங்களை மார்க் பண்ணாரு. அப்புறம் ஸ்டெப் 3 அந்த இடங்கள்ல மரங்களை அழகா நட்டாரு. அவ்வளவுதான். இதனாலதான் அவரோட வேலை அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இதுக்கு பேருதாங்க திட்டமிடல். ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி சிறப்பா செய்யலான்னு யோசிச்சு ஒரு பிளான் போடுறதுதான் இந்த திட்டமிடல். அதனால குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சிறந்த திட்டம் ஒரு சிறந்த வேலையை உருவாக்கும். இன்னும் நிறைய புத்திசாலித்தனமான ஜாலியான கதைகள் கேட்கணும்னா மறக்காம ஷைன் கிட்ஸ் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு சூப்பரான கதையோட சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.